Hello friends, welcome to my kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான பருப்பு பார்க்க போகிறோம். நார்மலாக சாதத்துக்கு துவரம் பருப்பு போட்டு வேக வச்சு அதில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி அந்த பருப்பு போட்டு சாப்பிடுவோம். ஃபார் எ சேஞ்ச் இப்போது இந்த பைத்தம்பருப்பை போட்டு பைத்தம்பருப்பு மிளகு ஜீரகம் போட்டு ஒரு பருப்பு பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது உங்கள் வீட்டு பசங்களுக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அதில் மிளகு ஜீரகம் எல்லாம் கலந்துருக்கு. பட் பைத்தம்பருப்பு ப்ரோட்டீன் ரிச். இதில் நெய்யும் நம்ம கொஞ்சம் ஊற்றி உப்பு மிளகு ஜீரகத்தை வறுக்கக்கூட வேண்டாம். இதுக்கு நான் ஒரு அரை கப் பைத்தம்பருப்பு எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு 4-5 பேருக்குனாக்க இது சரியாக இருக்கும். அப்புறம் ஒரு மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் இதை கொஞ்சம் குறைச்சி கூட போட்டுக்கலாம், ரொம்ப காரமாக இருக்கும் மிளகு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், உப்பு, பருப்புக்கேற்ற உப்பு. இப்போ என்ன பண்ணுவோம், பருப்பை குக்கரில் வச்சு சாதத்துக்கு மேலே வச்சு வேக வச்சுருவோம். இது ரொம்ப சிம்பிள் டிஷ், ஒன்றுமே இல்லை. இப்போது அது வேகத்துக்குள்ளே இந்த மிளகு ஜீரகத்தை நம்ம மிக்சிலேயோ இல்லை இந்த சின்ன உரல் இருக்கும்ல அதுலேயோ பொடி பண்ணிக்குவோம். இந்த பருப்பை நீங்கள் சின்ன குழந்தைங்க பருப்பு சாதம் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். என்ன பண்ணலாம், மிளகா அவாய்ட் பண்ணிடலாம். அப்படியே வெறும் ஜீரகத்தை மாத்திரம் பொடி பண்ணி போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்கன்னா, ஜீரகத்தை மாத்திரம் நல்லா பொடி பண்ணி போட்டு சாதத்தில் நெய்யை ஊற்றி உப்பு மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். நம்மளே பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல காம்பினேஷன் வத்த குழம்பு. ஸோ ஃபஸ்ட்டு இதை குக்கரில் வேக வச்சுருவோம். அது வேகத்துக்குள்ளே நான் இந்த மிளகு ஜீரகமும் பொடி பண்ணிக்கிறேன். குக்கரில் நல்லா குழவாக வெந்திருக்கு பாருங்கள். குக்கரில் வச்சு வேக வச்சது தான். இதுக்கு வேணுங்கிற உப்பை போட்டுக்கிறேன். அப்புறம் மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா இது மிளகு இருந்தால் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா மிளகா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். வெறும் ஜீரகம், உப்பு, மஞ்சள் தூள் சும்மா கொஞ்சமாக போடுறேன். அப்புறம் நெய் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் இந்த பருப்பு. ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. டெய்லி நார்மல் பருப்பு சாப்பிட்ற இடத்துல இதை சாப்பிட்டிங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போவே ஒரே வாசனை வருது. இதை இந்த சின்ன பசங்களுக்கு சாதத்தில் நல்லா குழவாக பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே கடகடான்னு உள்ளே போயிடும் சாதம். இந்த நெய் வாசனைக்கும் இந்த மிளகு ஜீரகம் வாசனைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு நல்ல காம்பினேஷன் வத்த குழம்பு. இப்போது வத்த குழம்பு தான் நானும் வச்சுருக்கேன் அந்த பருப்புக்கு. வத்த குழம்பு ரெசிப்பியை என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். பார்த்துட்டு பருப்பு வத்த குழம்பு எல்லாம் எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்ல மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.